ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழகத்துலேயும் சரி, இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஓய்வூதியம் அப்படிங்கிறது அவங்க வாங்கின சம்பளத்தில் 50% வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2003க்கு அப்புறம் வேலையில் ஜாயின் பண்ணவங்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு கொண்டு வந்து அதில் மாதம் மாதம் கொடுக்குற ஓய்வூதியத்தை ரத்து செஞ்சுருந்தாங்க. இப்போ அதே மெத்தடை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. கடைசியாக அவங்க பெற்ற ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறும் வகையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. 25 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர் அதுக்கப்புறம் ஓய்வு பெறுவதற்கு முன்னர் 12 மாதங்களில் பெற்ற அடிப்படை ஊதியத்திலேருந்து 50% ஊதியமாக பெற முடியும். ஓய்வூதியம் பெறும் ஊழியர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பெற்ற ஓய்வூதியத்தில் 60% அவங்களோட குடும்பத்துக்கும் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் 2025 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது யாரெல்லாம் 2025 ஏப்ரல் 1லேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது மாநில அரசுகளுக்கு இப்போதைக்கு பொருந்தாது. அந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநில அரசுகளும் அதை சுயமாக நிர்வகிக்க முடியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஓய்வூதிய திட்டம் இல்லை, புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் நடைமுறையில் இருக்குது. இந்த நடைமுறைப்படி அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குமோ அந்த எல்லா பெனிஃபிட்ஸும் அவங்க பணி நிறைவு பெறக்கு அந்த கடைசி நாள்லேயே எல்லாத்தையும் வழங்கிடுறாங்க. அதனால மாதம் மாதம் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது இது தமிழகத்தில் 2003க்கு அப்புறம் ஜாயின் பண்ண யாருக்குமே கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ஓய்வூதிய திட்டம் வந்ததுக்கப்புறம் மாநில அரசுகளும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.